வழிகாட்டியும் மற்றும் நம் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவின் நவநாளை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தூய ஆவியார் பகுதி மக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். செவிமடுப்போம். மானுடத்தின் அறக்குவலையை கேட்டுணர என்ற இன்றைய கருத்தினர்க்கிணங்க நம்மால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்ய முயலவும், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை போன்று இறைவார்த்தைக்கு செவிமடுத்து திருநிறைவுரை தூய்மை மற்றும் இறை தொண்டில் நிலைத்திருக்கவும், மற்றவர்கள் நம்மிடம் கூறும் அறக்குவலைகளை செவி கொடுத்து கேட்டுணர அருளும் பொழிந்தருள இத்திருப்பிழையில் இணைவோமாக. நம் பங்கினுடைய பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவினுடைய திருவிழாவில் உடைய 2வது நாள் நவநாள் திருப்பலியில் சிறப்பாக இன்றைய நவநாள்களை உபயமாக சிறப்பிக்கின்ற மிஸ்டர் ஆண்டனி முத்து ஜோன் இவாஞ்சலின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், மிஸ் ரீட்டா ஜெயசீலி குடும்ப கருத்துக்களுக்காகவும், மிஸ்டர் டி ஜோசப் மற்றும் அந்தோனியால் ரமணி மற்றும் குடும்பத்தினர் கருத்துக்களுக்காகவும், மரித்த மிஸ்டர் டி ஜோசப்பினுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேவியர் ஆக்னஸ் மற்றும் மெலிண்டா ஜேவியர் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அவருடைய உடல் நலத்திற்காகவும், மற்றும் மிஸ்டர் எஸ் இமானுவேல் மற்றும் ஏஞ்சல் மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், அவர்களுடைய வாழ்விற்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது நன்றியறிதலாக மர்சி வால்சன் மற்றும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மரிய பிரான்சிஸ் இறைவனுக்கு நன்றி பலியாகவும், தொடர்ந்து இறைவன் இவரை உடல் உள்ள ஆன்ம நலன்களால் நிரப்பவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். சிறப்பு கருத்துக்களுக்காக ஏட்ரியன் பால் இறை பராமரிப்பிலும் ஞானத்திலும் பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும், ஜோசப் பன்னீர்செல்வம் மேரி பரிமலா குடும்ப சமாதானம் மற்றும் அவர்களுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியை சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். மேலும் தூய ஆவியார் பகுதி சார்ந்த புனித ஆக்னஸ், ஆரோக்கிய அன்னை, பாத்திமா அன்னை, யோவான் மற்றும் ரீட்டா அன்பிய பகுதி மக்களின் நலனுக்காகவும் மகிழ்வான வாழ்விற்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். மேலும் மே மாதம் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை பூண்டி மாதா ஆலயத்தில் தியான இல்லத்தில் நடைபெறும் உள்மன காயங்கள் ஆற்றும் இயேசுவே நம் மீட்பரின் தியானம் சீரும் சிறப்பமாக நடைபெறவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றனர். மரித்த ஆன்மாக்கள் ஆண்டனி அலோஷியஸ், கே ஆஞ்சலா மற்றும் ஆர் லூர்து மேரி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. இந்த திருப்பலி கருத்துக்களோடு நாம் அனைவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் வாழ்வினுடைய வளர்ச்சிக்காகவும் நாம் என்றும் கிறிஸ்துவ விசுவாச வாழ்வில் வேரூன்றி புனித தொன் போஸ்கோவினுடைய பிள்ளைகளாக இந்த பங்கிலே வாழ வேண்டிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இறைவன் தர நமக்காகவும் நம் குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலியை நாம் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கிறார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கிறார். வாருங்கள் ஓடுங்கள், அன்பின் நனைய அருளை வளர சேருங்கள். வாருங்கள் இறைவனாட்சி மண்ணில்
வீரரில் மிதக்க அவரே விளைகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் பாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள், கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சீருங்கள். வாருங்கள், கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சீருங்கள். இறைவன் ஆட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பராம் நம்மை அழைக்கிறார். வார்த்தையான தேவன் என்று வாழ்வில் இணைகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். வளமை நிறைந்த குருதிதனை பருக தருகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். நலிந்திடும் மனிதமும் நொறுங்கிடும் இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் பாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள், கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சீருங்கள். வாருங்கள், கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்க நம்முடைய பாசமிகு அருள் தந்தை ஏர்னஸ்ட் ரொசாரியோ தீபிகா மையத்தினுடைய இயக்குனராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரோடு அருள் தந்தை இம்மானுவேல் அவர்கள் நம்முடைய சலேசி இறையியல் கல்லூரியிலே முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் இருவரையும் கரோலி எழுப்பி அவர்களை வருக என வரவேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வணக்கம் ஃபாதர். ஹாப்பி ஃபீஸ்ட். இன்று நாம் இரண்டு முக்கிய திருவிழாக்களை கொண்டாடுகின்றோம். ஒன்று நினைவு நாள், மற்றொன்று திருவிழா. புனித பிரான்சிஸ்கு சலேசியார் நமது கோவிலுக்கும் நமது சலேசிய சபைக்கும் ஒரு முக்கிய தூணாக, பாதுகாவலராக இருக்கும் அவரது திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அதே நேரத்திலே இந்த பிறந்திருக்கும் 2026 ஆண்டின் முதல் 24ஆம் தேதி நாம் நமது சகாய அன்னையின் நினைவு நாளையும் இன்று கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த ஒரு இறை சூழலிலே, இனிய மாலை பொழுதிலே நாம் வைர விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும், சிறப்பிக்க தயாரித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நாம் நமது பங்கிலே ஒரே குடும்பமாக, அதுவும் அனைவரும் சேர்ந்து சலேசிய, உலகெங்கும் பரவியிருக்கும் சலேசிய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருக்கின்றோம் என்பதை நினைத்து நாம் பெருமிதம் கொள்ளும் வேளையிலே இந்த வருடம் நமக்கு ஒரு அருளின் வருடமாக அமைய, நமது பங்கிற்கு இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஒரு அருளின் ஆண்டாக, அருளின் பரிசாக அமைய தொடர்ந்து இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். நாம் சிறப்பாக கொண்டாட இருக்கும் தொன்போஸ்கோவின் பெருவிழாவை நோக்கி தயாரித்து கொண்டிருக்கும் இந்த நவநாட்களிலே நாம் அனைவரும் பக்தியோடும் பாசத்தோடும் ஏக்கத்தோடும் நாம் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே நமது கவலைகள் அனைத்தையும், நமது கனவுகள் அனைத்தையும் இந்த பலிபீடத்தின் முன்பு வைத்து
நாம் அனைவரும் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க குற்றம் குறைகள் தடங்களாயிருப்பின் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரன் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, 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 ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, தூய கன்னிமரியாளை அன்பு அன்னையாகவும் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையாகவும் தேர்ந்தெடுக்க திருவுளமானீர். அவளின் பரிந்துரையால் தூய ஆவியின் ஆற்றலை திருச்சபைக்கு அளித்தருளும். இதனால் திருச்சபையின் உறுப்பினர் அனைவரும்
தளரா ஊக்கத்துடனும் அன்புடனும் வாழ்வின் சோதனைகளையும் இடர்பாடுகளையும் வெற்றி கொள்ளவும் திருமகன் கிறிஸ்துவின் வெற்றியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்ந்துபட்டனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1-4, 11-12, 19, 23-27 வரை. அந்நாட்களில் சவுல் இறந்த பின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சில்லாக்கில் 2 நாள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறை நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரேல் பாசறை நின்று தப்பி வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன், வீரர்கள் போரில் நின்று ஓடிவிட்டனர், அவர்கள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனதானும் இறந்து விட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனதானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இஸ்ரேலே, உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்? சவுல், யோனதான், அன்புடையார், அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணைப்பிரியார், கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர், அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரேல் புதல்வியரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மென் துயிலால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகைகளினால் உடைகளை ஒளிர செய்தாரே. போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்ந்துபட்டனர். உன் மலைகளிலே யோனதான் மாண்டு கிடக்கின்றான். சகோதரன் யோனத்தான், உனக்காக என் உளம் உடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்னென்பேன்? அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ? மாவீரர் எவ்வாறு மடிந்தனர், போர்க்கலன்கள் எங்கனம் அழிந்தன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செவிசாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். செவிசாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். துயரென்றால் போதுமே, அதை தகர்த்திட வருவார். சிறு துயர் என்றால் போதுமே,
நத்தையை போல் துயர் கண்டு அச்சம் தேவையில்லை. கூட்டினுள் பதுங்கிடும் நத்தையை போல் துயர் கண்டு அச்சம் தேவையில்லை. அஞ்சாதே அஞ்சாதே என தேற்றும் ஆண்டவர் துணையை நிதம் நினைத்தார். நெஞ்சினில் துணியினை தினம் சுமந்து எதிர்வரும் சோதனை முறியடிப்போம். இறைவனின் அருட்கரம் தொடர்கின்ற வேளை நன்மைகள் வாழ்வினில் பெருகிடுமே. செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். விழிகளில் தேங்கிடும் நீர் கண்டால் அன்பினால் தாயதை துடைத்திடுவார். விழிகளில் தேங்கிடும் நீர் கண்டால் அன்பினால் தாயதை துடைத்திடுவார். தான் பெற்ற சேவாடு தன்னை முழுதும் ஒளி தரும் மெழுகாய் உருகிடுவார். கிளைகள் பல திசை விரிந்தாலும் வேர்கள் அதனை மறப்பதில்லை. தாயினும் மேலான இறை அன்பு ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். துயர் என்றால் போதுமே அதை தகர்த்திட வருவார். சிறு துயர் என்றால் போதுமே நம்மை தாங்கிட வருவார். செவி சாய்க்கும் இறைவன் 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 செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். செவி சாய்க்கும் இறைவன். இரண்டாம் வாசகம். புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 - 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனங்கள் 3-9 முடிய. இதோ கேளுங்கள், விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை தின்றுவிட்டன. வேறு சில விதைகள் மண் மிகுதியாக இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ கேளுங்கள், செவிமடுப்போம் மானுடத்தின் அறைகூவலை கேட்டுணர. நேற்று கண்டிப்பாக பார்த்தல், நம்முடைய கண் எந்த அளவுக்கு முக்கியமாக நம்முடைய வாழ்க்கைக்கு, அதை பற்றி தியானித்திருப்பீர்கள். இன்று செவிமடுத்தல், செவித்திறன், இதை மையமாக வைத்து நம்முடைய சிந்தனையானது அமைய இருக்கின்றது. ஒரு புகழ்பெற்ற ஆன்மீக ஆசான் ஒரு பெரிய ஆன்மீக முகாமிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள். அப்பொழுது மேடை தயாராக இருந்தது. வந்தவர்கள் இந்த மைக்ரோஃபோன் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்தாங்க. அவருடைய நேரம் வந்ததும் அந்த ஆன்மீகவாதி மேடைக்கு வந்தார். மேடைக்கு வந்து அனைவரையும் பார்த்து புன்முறுவல் புரிந்து அவர் இப்படியாக சொன்னார், இன்று நான் பேச மாட்டேன். எல்லாம் சிரிச்சிட்டாங்க. என்று சொல்லிவிட்டு மேடையில் இருந்த நாற்காலியில் போய் அமர்ந்து விட்டார். 10 நிமிடமானது, 20 நிமிடமானது. மக்களிடையே சலசலப்பு. ஒரு சிலர் கிசுகிசுக்க ஆரம்பித்தார். ஒரு சிலர் தங்களுடைய கைபேசிகளை எடுத்து அவர்கள் குறுஞ்செய்திகளை அனுப்பி கொண்டிருந்தார்கள். 40 நிமிடம் முடிந்தவுடனே ஒருவர் கையை தூக்கி, ஐயா, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்கள் உரையை கேட்க தான் வந்திருக்கிறோம், பேசவே மாட்டேங்கிறீங்க. அப்பொழுது அந்த ஆன்மீகவாதி எழுந்து, கடந்த 40 நிமிடங்களாக உங்களுடைய எண்ண அலைகளையும் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய மனதில் என்ன ஓடுகிறதோ அதையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன் நீங்கள் கேட்கவே இல்லையே என்று அவர் கூறி இப்படியாக முடித்தார். மௌனத்தை கேட்க முடியாதவன் ஒருவருடைய வலியை கேட்க முடியாது. வலியை கேட்க முடியாதவன் உண்மையை கண்டிப்பாக கேட்க முடியாது.
உண்மையை கேட்க முடியாதவன் கண்டிப்பாக கடவுள் சொல்வதையும் மனித குலம் சொல்வதையும் கண்டிப்பாக கேட்க முடியாது என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். ஒரு நகரத்திலே ஒரு ஆன்மீக வழிகாட்டி இருந்தார். அவர் மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்பது வழக்கம். ஒரு இளைஞன் வந்தான். வந்து தன்னுடைய தோல்விகள், தன்னுடைய குடும்ப கஷ்டங்கள், தான் படுகின்ற இன்னல்கள், குழப்பங்கள், கோபங்கள் இப்படியெல்லாம் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்தான். கடைசி அந்த இளைஞன் கேட்டான், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை சொல்லலாமே எனக்கு? அப்போது அவர் சொன்னார், தம்பி, நீ பேச வந்தப்போ உன்னுடைய மனசில் என்ன நினச்சேன்? அப்போது அந்த இளைஞன் சொன்னான், யாராவது என்னுடைய ஆதங்கங்களை கேட்க மாட்டாங்களா, அதான் நினச்சேன் அப்படி. உடனடியாக அவர் சொன்னார், நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன் 1 மணி நேரம்? ஐயா, கண்டிப்பாக நான் சொன்னதையெல்லாம் கரெக்டாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அப்போது உனக்கு நான் சொல்ல வேண்டிய ஆலோசனை எதுவும் கிடையாது. நீ எதை நினைத்தாயோ நான் செய்து முடித்து விட்டேன் என்று கூறி அவர் இப்படியாக அவருடைய உரையை முடித்தார். ஒரு மனிதரை முற்றிலுமாக மாற்ற அறிவுரைகள் தேவையில்லை. ஒரு காதும் ஒரு இதயமும் இருந்தால் போதும், மனிதர்கள் மாறிவிடுவார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று பேசுகின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பேச்சு அதிகம், யாரும் கேட்கறது கிடையாது. குடும்பத்தில் பேசுகிறோம், எல்லாம் கொட்டி தீக்கிறோம், ஆனால் யார் கேட்குறா? ஒருவேளை சுவர்கள் எல்லாம் கேட்கிறதோ என்று தெரியவில்லை. ஆக ஒலி நிறைந்த ஒரு உலகமாக இந்த உலகம் மாறிவிட்டது. ஒலி காலத்தில் நாம் இருக்கின்றோம். இன்று மனிதர்கள் ஒலிக்கிறார்கள், ஆனால் கேட்பதற்கு யாரும் இல்லை. நாம் பேசிக்கொண்டே இருக்கின்ற ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உதவி கேட்கும் குரல்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன. இங்கு உலகத்திலே குழந்தைகள் கவனத்திற்காக கத்துகிறார்கள். இளைஞர்கள் தங்களுடைய குழப்பத்தை அலறிக்கொண்டிருக்கிறார்கள். முதியவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்கப்படாமல் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதை பார்த்து அன்னை தெரசா பின்வருமாறு சொன்னார், உலகினுடைய பெரிய நோய் பசி அல்ல, மாறாக என்னை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான். கண்டிப்பாக இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அனைவருக்குமே இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். என்னை பற்றி யார் கவலைப்படுறா? குடும்பத்தில் தான் இருக்கிறோம். அப்பா, அம்மா, கணவன், மனைவி, அண்ணன், தம்பி, பெரியப்பா, சித்தப்பா, இப்படிப்பட்ட உறவுகள் இருக்கின்றன. ஆனால் என்னை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பேசுவது எளிது, ஆனால் கேட்பது மிகவும் அரிது. உலகத்தை மாற்றியவர்கள், சரித்திரம் படைத்தவர்கள் அனைவருமே முதலில் கேட்டார்கள், பின்புதான் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அன்னை தெரேசாவை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு பெரிய பேச்சாளி கிடையாது. ஆனால் சாலையோரத்திலே இருந்தவர்களை அவர் கேட்டார். அவருடைய துன்பங்கள், அல்லது யாரும் இவர் எங்களுக்கு தேவையில்லை என்று குடும்பத்திலிருந்து தூக்கி போட்டவர்களுடைய வலியை கேட்டார். தொடக்கூட யாரும் துணியாதவர்களை அவர் அருகாமையிலிருந்து தொட்டுணர்ந்தார். அதனால்தான் அவரால் மாற்றம் கொணர முடிந்தது. நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். சிறையிலிருந்து வெளியே வரும்பொழுது எல்லாரும் நினைத்தார்கள், இந்த மனிதன் கசப்பான அனுபவத்துடன் வெளியே வருவான், கண்டிப்பாக இவர் பழி வாங்குவார் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் அவர் வெளியே வந்தவுடனே அவர் சொன்னது இதுதான், நான் என்னுடைய பகைவர்களுடைய எண்ணங்களை கேட்டேன், நான் மனிதனாக மாறினேன். என்னுடைய கருப்பின மக்களினுடைய கண்ணீரை பார்த்தேன், அதை நான் கேட்டேன். என்னுடைய பகைவர்களுடைய பேச்சையும் நான் கேட்டேன், இப்பொழுது நான் மனிதனாக மாறியிருக்கிறேன் என்று கூறுகிறார். காந்தியடிகள் நம்முடைய நிலத்திலே இருந்தவர். இவர் ஏழைகளுடைய அவமானத்தையும் அல்லது
அவர்களுடைய பயத்தையும் கேட்டுணர்ந்தார். எனவேதான் அவரால் ஒரு மாற்றம் கொணர முடிந்தது. விவிலியத்தை எடுத்துக்கொண்டால் ஆபிரகாம், கடவுள் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், நீ இருக்கின்ற நாட்டை விட்டுவிட்டு நான் உனக்கு காட்டுகின்ற நாட்டுக்கு போ. அவர் ஒன்றும் விளக்கம் கேட்கல, திட்டம் என்னன்னு கேட்கல, பாதுகாப்பும் கேட்கவில்லை. கடவுளுடைய அழைப்பை மட்டும் கேட்டார், பயணத்தை தொடர்ந்தார். எனவேதான் அவருடைய சந்ததி பெருகியது. அவரும் மற்றவர்களுடைய கூக்குரலை கேட்க கடவுள் அவருக்கு அருளினார். மோசே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்தவர்களுடைய அவர்களுடைய குரலை கேட்பதற்கு முன்பாக கடவுளுடைய குரலை முட்புதர் நடுவிலே கேட்கிறார். எனவேதான் அந்த அடிமைகளின் கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு விடுதலை அளிக்க அவரால் கடவுளுடைய திட்டத்திலே பங்கு பெற முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, இயேசு இன்று நாம் வாசித்த நற்செய்தியிலே இப்படியாகத்தான் தொடர்ந்தார். இதோ கேளுங்கள். பின்பு விதைப்பவனுடைய ஊமை கடைசியாக எப்படி முடிந்தது? கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும். இந்த கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும் என்பது உங்களுக்கெல்லாம் காது இருக்கா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. செவிகள் இருக்கின்றன, ஆனால் கேட்கின்ற திறன் இருக்கிறதா? ஒரு சில வேளைகளிலே சொல்லாமல் மனதிலே வைத்திருக்கின்ற எண்ணங்களை உங்களால் கேட்க முடிகிறதா? கடவுளுடைய திட்டத்தை கேட்க முடிகிறதா? இதைத்தான் அவர் நமக்கு கேள்வியாக தொடுக்கின்றார். யூத மரபிலே ஷெமா இஸ்ராயல், ஷெமா என்றால் கேள், இஸ்ரேலே கேள், அதுதான் முதல் கட்டளை. என்னது? இஸ்ரேலே கேள், உன் கடவுளாகி ஆண்டவரை உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய்வாயாக. அதாவது இந்த கேள் என்பது அவர்களுடைய யூதர்களுடைய பழக்க வழக்கத்திலே இப்படியாக புரிந்து கொள்ளப்பட்டது. கேட்பது என்பது புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், கீழ்ப்படிதல், இதுதான் அர்த்தம். எனவே கேட்காமல் ஒருவன் கீழ்ப்படிய முடியாது. கீழ்ப்படிய துணிந்தவன்தான் ஒன்றை கேட்க முடியும். எனவே இயேசு கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்று நமக்கு கூறும் பொழுது இதைத்தான் நமக்கு கூறுகிறார். உண்மையாகவே நீங்கள் கீழ்ப்படிய தயாராக இருக்கிறீர்களா? விவிலியத்திலே இந்த கேட்காமல் இருப்பவர்கள் இருக்கிறாங்க. முதலாவதாக நாம் இன்று வாசித்த முதல் வாசகத்தில் வருகின்ற சவுல் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, கேட்க மறுத்தார். எனவேதான் கடவுள் அவரை விலக்கிவிட்டார். அல்லது நாம் கோலியாத் இந்த இஸ்ரேல் மக்களை கொன்று தீர்த்தான். இந்த இஸ்ரேல் மக்கள் கடவுள் அவர்களுக்கு பக்கமாக இருந்து போர் புரிகிறார் என்பதை மறந்து விட்டார்கள். எனவேதான் கடவுளுடைய வார்த்தையை அவர்களால் கேட்க முடியவில்லை. ஆனால் கோலியாத்தினுடைய பலம் மட்டும் அவர்களை பிடிவாதமாக பிடித்திருந்தது. எனவேதான் அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, கேட்பவர்கள் மக்களின் அழுகுரலை கேட்பார்கள். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. முதல் வாசகத்திலே தாவீது அவன் கேட்கின்ற செய்தி என்ன? சவுல் இறந்து விட்டான், யோனத்தானும் இறந்து விட்டான். உடனடியாக அவர் செய்தது என்ன? தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டார், புலம்பினார், அவர்களுக்காக அழுது புலம்பினான். உங்கள் அனைவருக்குமே தெரியும், தாவீதை கொல்ல சவுல் பல்வேறு வழிகளை தேடினான். ஆனால் எவ்வாறு இவர் சவுலினுடைய இறந்த செய்தி கேட்ட பிறகும் எப்படி அவருக்காக அழ முடிந்தது? ஏனென்றால் கடவுளுக்கு அவர் செவி மடுத்தார். யார் ஒருவர் முதலிலே கடவுளுக்கு செவி மடுக்கிறாரோ அவர்களால் எந்த துயரத்தையும் தாங்க இயலும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இன்று நாம் கொண்டாடும் பிரான்சிஸ்கு சலேசியார் அல்லது நாம் நவநாளிலே இருக்கும் புனித தொன் போஸ்கோ, இவர்கள் இருவருமே தாங்கள் வாழ்ந்த காலத்திலே கடவுளுக்கு செவிமடுத்தார்கள். கடவுள் எந்த திட்டத்தை எனக்கு தீட்டியிருக்கிறார், கடவுள் இந்த உலகிற்காக என்னை எந்த ஒரு பணிக்கு அழைத்திருக்கிறார் என்ற கேள்வியை கேட்டார்கள். எனவே பிரான்சிஸ்கு சலேசியார் தான் ஆயராக இருந்த அந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 30,000 பேர்
கத்தோலிக்கர்கள் அல்ல, வெறும் 100 பேர் தான் இருந்தாங்க 1000 இருந்த பொழுது. இருந்தாலும் சரி, தன்னுடைய அன்பாலும் கனிவாலும் அவர்கள் அனைவரையும் மாற்றினார். எப்படி இவரால் முடிந்தது? அனைவருடைய குறைகளையும் செவிமடுத்தார். கடவுளுக்கு செவிமடுத்தார், அதனால் மக்களுடைய குறைகளை கேட்க முடிந்தது. அதே போல தொன் போஸ்கோ இளைஞர்களுடைய குரலை கேட்க முடிந்தது. ஏனென்றால் கடவுளுக்கு முதலிலே அவர் செவிமடுத்தார். மேலும் மரியன்னை ஆம் என்று சொல்லி செவிமடுத்த அந்த கணம் முதல் எப்பொழுதெல்லாம் அவர் விவிலியத்தில் வருகிறாரோ மக்களுக்கு ஆதரவாகவும் மக்களுடைய குரலை கேட்பவராகவும் தான் இந்த விவிலியம் நமக்கு சித்தரிக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகம் பேசுகிறது, ஆனால் குணமளிப்பது கிடையாது. எது குணமளிக்கும்? பேச்சு கண்டிப்பாக குணமளிக்காது. மாறாக செவித்திறன். யார் ஒருவர் கேட்பது மட்டுமல்ல, கேட்காமல் சொல்ல வருகின்ற ஒரு செய்தியையும் மனதிலே ஆழ மனதில் புதைந்திருக்கின்ற அனைத்தையும் கேட்க ஒருவர் புரிந்து கொள்கிறாரோ அவரால் கண்டிப்பாக குணமாக்க முடியும். இதைத்தான் இறைமகன் இயேசு செய்தார். கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்று சொல்லும் பொழுது அவர் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். கேட்பதற்கு நீங்கள் முன் வாருங்கள், உங்களுடைய இதயங்களை திறந்து மற்றவர்களுடைய குறைகளை கேளுங்கள். இதைத்தான் அகுஸ்தினார் மிகவும் அழகாக கூறுவார். கேட்க காதுகள் இருக்கின்றன, ஆனால் இந்த காதுகள் எங்கே இருக்கு? தலையோடு இருக்கிறது. ஆனால் அந்த கேட்கின்ற திறன் எங்கே இருக்கிறது? இதயத்தில் இருக்கிறது. எனவே இந்த செவியும் இந்த இதயமும் ஒன்றாக இயங்கினால் மட்டுமே நாம் கண்டிப்பாக செவி மடுக்க முடியும். மானுடத்தின் அறைகூவலுக்கும் நம்மால் ஒரு பதில் அளிக்க முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியிலே நாம் இறைமகனைப் போல, மரியாவைப் போல, பிரான்சிஸ்கு சலேசியாரைப் போல, தொன்போஸ்கோ போல செவிமடுக்கவும், மேலும் இந்த மானுடத்தின் அறைகூவலை கேட்டுணரவும் கடவுள் நமக்கு போதிய அருளை தர வேண்டும் என இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நமது இல்லங்களும் செவிமடுக்கின்ற இல்லங்களாக மாற தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் விசுவாசிகள் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திராட்சை கொடி. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று உரைத்த இறைவா, திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் உம்மோடு இணைந்திருந்து மிகுந்த கனி தரவும், சீடராய் வாழ்ந்து இறைமக்களை நல்வழி நடத்தவும் தொன்போஸ்கோ கூறியது போன்று சலேசிய வாழ்வில் புனிதத்தை கடமையாய் அல்ல மகிழ்ச்சியாய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அப்பரசம். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்ற இறைவா, இத்திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் அருட்பணி எர்னஸ்ட் ரொசாரியோ, அருட்பணி இம்மானுவேல், எம் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையர்களையும் அருள் சகோதரர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து இறைப்பணியிலும் தூய ஆவியாரின் அருள் கொடைகளால் நிறைந்து வழிநடத்த வேண்டுமென்று புனித டான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கிரீடம். உலகத்தை படைத்து ஆளும் இறைவா, எம் நாடாளுமன்ற தேர்தலை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாட்டு மக்களை நல்வழியில் நடத்த நல்ல தலைவர்கள் அளித்து சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை வழங்கி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் நீதியின் கருவிகளாகவும்
மக்களின் தேவைகளை உணர்ந்து திட்டங்களை செயல்படுத்த அருள் புரிய வேண்டும் என்று புனித டொன்போஸ்கோ வழியாக இறைவாவை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புத்தகங்கள். ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, தேர்வுகளை அணுக தயாராகும் பள்ளி மாணவ மாணவிகளை திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். தூய ஆவியார் அவருக்கு ஞானத்தை பொழிந்து உடல் நல சுகத்தையும் தேர்வினை எதிர்கொள்ள மன வலிமையும் டொன்போஸ்கோ போதித்த பகுத்தறிவு, மதிப்புணர்வு, அன்பே நிரம்பிய நடத்தை எங்கள் மாணவர்களிலும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிலும் வேரூன்றி வளர அருள் தர வேண்டும் என்று புனித டொன்போஸ்கோ வழியாக இறைவாவை மன்றாடுகின்றோம். குருத்துவ உடை. என் பெண்ணை வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பற ஆக்குவேன் என்று கூறி சீடர்களை அழைத்த இறைவா, எம் பங்கில் உள்ள இளையோரை திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் நல்ல ஆயனாம் இயேசுவின் அழைப்பினை ஏற்றி இறை அழுத்தற்காய் தங்களையே அர்ப்பணிக்க முன்வர வேண்டும் என்றும், பெற்றோர்கள் அவர்களை நல்வழியில் தயாரிக்கவும் ஊக்குவிக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று புனித டொன்போஸ்கோ வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். திருவிவிலியம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று உரைத்த இறைவா, இத்திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் தூய ஆவியார் பகுதி இறைமக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பங்களில் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் நிலவும். இறை வார்த்தை வழியாக இறைவன் மக்களோடு பேசும் கருவிகளாக அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று புனித டொன்போஸ்கோ வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். செவி சாய்க்கும் இறைவா, எங்கள் அடைக்கலமும் ஆற்றலும் ஆனவரே, உமது திரு அவையின் நிறைபற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணனார் நீர், நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பண
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, கிறிஸ்தவர்களின் சகாயியான தூய கன்னிமரியாளின் நினைவு நாளை கொண்டாடும் இந்நாளில் எங்கள் ஜெபங்களையும் காணிக்கைகளையும் ஏற்றருளும். அந்த அன்னையின் பரிந்துரையால் நாங்கள் விசுவாசத்தில் வளரவும் வாழ்வில் முதிர்ச்சியும் நம்பிக்கையும் அன்பும் பெறவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், சிறப்பாக கிறிஸ்தவர்களின் சகாயியான கன்னிமரியாளின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்வதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தாழ்ச்சி மிக்க பணிவிடைக்கும் அனைத்து நற்குணங்களுக்கும் மாதிரியுமான அன்னை மரியாள் உம் அன்பின் திட்டத்திற்கு கீழ்ப்படிதலாலும் அன்பின் நிறைவாலும் தன்னை முழுவதும் அர்ப்பணித்தாள். திருச்சபையில் அவரோடு இணைந்து என்றும் தன் மகனின் மீட்பு பணியை தொடர்ந்து செய்து வருகிறாள். அன்னைக்குரிய பரிவோடு தன் மக்களுக்கு உதவி செய்து விண்ணக எருசலேமை நோக்கிய பயணத்தில் நேரிடும் சோதனைகளிலும் துன்ப துயர வேளைகளிலும் பாதுகாத்து வருகின்றாள். இத்தகைய அருட்கொடைகளை நினைத்து விண்ணவரும் மன்னவரும் மகிழ்ச்சி பெருக்கால் உம்மை புகழ்ந்து போற்றுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து ஒன்றிணைத்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக இந்த நாளிலே தூய ஆவியார் பகுதி இறை மக்கள் சிறப்பிக்கின்ற நாளிலே இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நீதாமே ஆசீர்வதித்தருளும். மேலும் இன்றைய நாளில் உபயம் செய்து இன்று நாள் முழுவதும் ஒப்பு கொடுக்கின்ற திருவாளர் அந்தோணி முத்து, ஜோன், இவாஞ்சலின் குடும்பத்தினரை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் புனித தொன் போஸ்கோ, இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும்.
அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவை தந்தை தரும் உணவை அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே விருந்தாக வரும் தேவன் உன்னை காண்கையில் வரும் தாகம் பசியாம் பறந்தோடுதே மறந்தாலும் மறவாத உனதன்பையே இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே பசியார பறிவோடு அழிக்கின்றேன் வா இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவேன் உன்னில் உருவாகுவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே என்னோடு நீ கொண்ட உறவானது எந்த உயிர் போன பின்னாலும் விலகாதது என் மீது நீ கொண்ட அன்பானது அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது இறைவாயின் நிறைவாயின் அகம் மாறுமே இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே இறையாட்சி சமபந்தி உருவாகுமே மண்ணில் உருவாகுமே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமென். புனித ஜான் போஸ்கோவுக்கு நவநாள் ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை
எங்களுடையும் பிறருடையும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீட்டிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்துவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாயும் திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு இந்த நவநாள் திருப்பலியை நிறைவேற்றி இறைவனுடைய ஆசிரை பெற்று தந்தவர், தலைமை ஏற்று வழிநடத்தியவர் அருள் தந்தை ஏர்னஸ்ட் ரொசாரியோ அவர்கள் சென்னை தீபிகா ஊடக கல்லூரியிலே இயக்குனராக பணிபுரிந்து வருகின்றார். தந்தை அவர்களும் நானும் 11ஆம் வகுப்பிலிருந்து ஒன்றாக படித்து வருகின்றோம். தந்தை அவர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர். நிறைய பாடல்களை எழுதியுள்ளார். எழுதி இயக்கம் இசை அமைத்துள்ளார். ஆகவே இப்பேற்பட்ட தந்தை இன்றைய நாளிலே நமது பங்கிற்கு வந்து இறைவனுடைய ஆசிரை பெற்று தந்ததற்காக நம் அனைவரும் கரவொலி எழுப்பி தந்தை அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க பொன்னாடை அணிவிக்க திருவாளர் மௌரிஸ் அவர்களை அழைக்கின்றேன். அவரை தொடர்ந்து திருமதி ஷர்மிளா அவர்கள் நினைவு பரிசினை தந்தை அவர்களுக்கு அளிப்பார்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். நீங்களா கேட்டீங்களா இல்லை பேசுனீங்களா? கேட்பது நல்லதா பேசுவது நல்லதா? கேட்பது நல்லது. வெரி குட். நல்லதொரு மறையுரையை இன்றைய நாளிலே நமக்கு அளித்து நம்மையெல்லாம் இறை சிந்தனையில் மூழ்கடித்தவர் அருள் தந்தை இம்மானுவேல் அவர்கள். தந்தை அவர்களும் நான் 11ஆம் வகுப்பிலிருந்து தந்தை அவர்கள் நானும் ஒன்றாக படித்து வருகின்றோம். தந்தை அவர்கள் தற்பொழுது இறையியல் கல்லூரியிலே கவரப்பட்டியில் இருக்கின்ற சலேசிய இறையியல் கல்லூரிக்கு முதல்வராக பணியாற்றி வருகின்றார். சீரிய சிந்தனையாளர், டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்றார். ஆகவே தந்தை அவர்கள் என்று நம்மோடு இருந்து நம்மை இறை சிந்தனையில் ஆழ்த்தியதற்காக நாம் அனைவரும் தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருமதி அமலா மேரி அவர்களை அழைக்கின்றேன். நினைவு பரிசினை கொடுக்க பப்பு ஜான்சி அவர்களை அழைக்கின்றேன். இன்றைய நாளிலே
இன்றைய திருப்பலியை சிறப்பித்தவர்கள் தூய ஆவியார் பகுதி இறை மக்கள் ஆரோக்கிய அன்னை அன்பியம், பாத்திமா அன்னை அன்பியம், ரீட்டா அன்பியம், யோவான் அன்பியம், ஆக்னஸ் அன்பியம். இந்த அன்பியத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க இந்த நாளிலே இவர்கள் சிறப்பித்த இந்த திருப்பலியை சிறப்பித்ததற்காக நாம் அனைவரும் இவர்களை பாராட்டுவோம். நன்றியோடு இவர்களுக்காக குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். திருப்பலி முடிந்தவுடன் இந்த தூய ஆவியார் பகுதி இறைமக்கள் பட்டிமன்றம் ஒன்றை தயாரித்திருக்கின்றார்கள். அரை மணி நேரம்தான் இந்த பட்டிமன்றம். ஆகவே இந்த பட்டிமன்றத்தை கண்டுகளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளைய தினம் காலை 7 மணிக்கு புதுநன்மை திருப்பலி ஆங்கிலத்திலும், 9 மணிக்கு புதுநன்மை திருப்பலி தமிழிலும் நடைபெறும். மாலை 6 மணிக்கு ஜெபமாலை நவநாள் திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்துபவர் மேதகு ஆயர் லாரன்ஸ் பயஸ், தர்மபுரி மறை மாவட்ட ஆயர் அவர்கள் நமக்கு இந்த திருவிழா நாட்களிலே நவநாட்களிலே இறை சிந்தனையை கொடுத்து ஆசிரியை கொடுக்க வர இருக்கின்றார்கள். அன்றைய நாளை சிறப்பிப்பவர்கள் மூவொரு இறைவன் பகுதி இறை மக்கள். ஆகவே இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து அன்பியங்களும் அன்பியத்தில் இருக்கின்ற குடும்பங்களும் திரளாக வந்து இந்த நாளை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறைமக்களே, புனித ஜான் போஸ்கோவின் பக்தர்களே, நமது பங்கின் பாதுகாவலுடைய 60வது ஆண்டு பெருவிழாவை நாம் துவங்கி இருக்கின்றோம். 2ஆம் நாளிலே நவநாளிலே இருக்கின்றோம். புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரை நாடி அவரிடம் விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க விண்ணப்பங்கள், மாலைகள், மெழுகுதிரிகள் ஆலயத்துக்கு முன்பாக வைத்திருக்கின்றார்கள். நம் அனைவரும் இந்த நவநாட்களில் திருப்பலியில் தினம் கலந்து கொண்டு தொன் போஸ்கோவினுடைய பக்தி முயற்சியில் ஈடுபட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலும் இன்றைய நாள் முதல் நவநாள் திருப்பலிகளில் தினந்தோறும் தவறாமல் பங்கேற்கின்ற நமது பங்கின் சிறுவர்கள், இளைஞர்களுக்கு நவநாள் திருப்பலி வருகை பதிவு அட்டையானது ஆலயத்தின் முன்பாக வழங்கப்பட்டு வருகின்றது. சிறுவர்களும் இளைஞர்களும் இந்த வருகை பதிவை அட்டையை பெற்றுக்கொண்டு தினந்தோறும் நவநாள் திருப்பலியில் கலந்து கொண்டு தொன் போஸ்கோவிடம் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருவிழாவன்று அவர்களுக்கு தினந்தோறும் வருகின்ற சிறுவர்கள், இளைஞர்களுக்கு சிறப்பு பரிசானது வழங்கப்படும். திருப்பலி முடிந்தவுடன் இந்த வருகை பதிவு அட்டையை ஆலயம் முன்பாக இருக்கும் தொன் போஸ்கோ சிறுவம் அருகில் பெற்றுக்கொள்ளவும். சலேசிய உடன் உழைப்பாளர்கள் இந்த பணியை மேற்கொள்வார்கள். ஆகவே திருப்பலியிலே அனைவரும் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இன்றைய நாளிலே நாளை முழுவதும் உபயமாக இந்த நாளை சிறப்பித்த திருவாளர் அந்தோணிமுத்து அவருடைய குடும்பங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபிக்கின்றோம். இறைவன் இந்த குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்க அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே என் பெயராலும் என்னோடு வெளியிலிருந்து வந்திருக்கின்ற அருட்தந்தை இம்மானுவேல் அவரது பெயராலும் நமது பங்குத்தந்தை அருட்பணி தமத்திருத்துவம் மற்றும் உதவி பங்குத்தந்தையர்கள், பொருளாளர் தந்தை, உங்கள் பங்கு பேரவை குழு உறுப்பினர்கள், அன்பிய தலைவர்கள், பங்கு மக்களாகி உங்களுக்கும் நமது அருமையான பாடகர் குழு, பிற சிறுவர் சிறுமியர்களுக்கு அனைவருக்கும் பாராட்டுக்கள். உண்மையிலேயே இந்த ஒரு வாய்ப்புக்காக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த நவநாள் திருப்பலியில் உங்களோடு சேர்ந்து ஜெபித்ததில் ஒரே குடும்பம் போல் இருந்தது எனக்கு. உங்களோடது பக்தியையும் ஆர்வத்தையும் தகுந்த தயாரிப்பையும் பார்த்து வியக்கின்றேன், பெருமைப்படுகின்றேன். இந்த நேரத்திலே நான் சின்னப்போ நான் 6ஆம் கிளாஸ்லேருந்து நான் டான் போஸ்கோவில் படிச்சிருக்கிறேன். நான் எல்லோரும் சொல்லுவாங்க டான் போஸ்கோன்னா தெரியுமா உங்களுக்கு? ஒரு டான் போஸ்கோ இஸ் அ மேஜிக்கல் நேம். நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க.
எனக்கு 2005ஆம் ஆண்டு நான் குரு பட்டம் வாங்கினேன். 2006ஆம் ஆண்டு எனக்கு முதல் தடவையாக நார்த் ஈஸ்ட், அதாவது ஷில்லாங், மேகாலயா ஸ்டேட் இருக்குல்ல, ஷில்லாங்குக்கு போயிருந்தேன். ஒரு வேலையாக போயிருந்தேன். ஒரு 10 நாள் அங்கே வேலை இருந்தது. முடித்து விட்டு நான் கவுஹாத்திக்கு ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு, ஏர்போர்ட் கவுஹாத்தியில் இருந்தது. 3 மணி நேரம் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணணும். இது நான் கண்டிப்பாக அங்கே சொல்ல வேண்டும். ஏனென்றால் டான் போஸ்கோ உடைய அந்த பெயருடைய மேஜிக், நமது பாஸ்வேர்டு டான் போஸ்கோ, அதனால் திருவிழா, நமது திருத்தலம். ஸோ நேரமாகிவிட்டது. நான் அந்த இல்லத்திலிருந்து நான் கிளம்பி விட்டேன். மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு, அந்த ஏரியாவுக்கு வர்றோம், மெயின் ரோட்டுக்கு வர்றோம். எல்லாம் மதியம் 1 மணி 2 மணி தான் இருக்கும். எல்லாம் நிசப்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் தீவிரவாதிகள், அது மாதிரி மாவோயிஸ்ட் பிரச்சனை அங்கே இருந்தது. திடீர்னு ஊரடங்கு உத்தரவு வரும், என்ன சொல்கிறது, எதனா தடங்கள் ஏற்படும், மிலிட்ரி எல்லாமே இடத்துலையும். எனக்கு எப்படிடா போவது, என்ன செய்வது? ஏன்னா ஃப்ளைட்டு போய் பிடிச்சவனும் கண்டிப்பாக. எல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா ஃபுல்லாக எல்லோரும் பின் ட்ராப் சைலண்டில் ஃபுல்லாக வண்டி நிற்குது. ஒரு கண்ணு கெட்டின தூரம் வண்டி ஒரு பக்கம் நிற்குது, இன்னொரு பக்கம் ஃப்ரீயாக இருக்குது. டிரைவர்கிட்ட சொன்னாங்க, சரி திரும்பி போயிடலாமா? ஃபாதர் கவலைப்படாதீங்க, நேராக தைரியம், செக் போஸ்ட், மிலிட்ரி எல்லாம் நிற்கிறாங்க, எல்லாம் கன்னெல்லாம் பிடிச்சிட்டு நேராக போகிற டிரைவர், ஃபாதர் டான் போஸ்கோ விட்டாங்க. அவர் என்ன, வேறு யாருமே கிடையாதுங்க, ஃபாதர் டான் போஸ்கோ. நான் ஃபஸ்ட் டைம், ஏன்னா இது என் மண்டையில் எப்படி பதிஞ்சிருக்கேன், 20 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இது எப்போவுமே, ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டான் போஸ்கோ, குறிப்பாக வட இந்தியாவில், அதாவது நார்த் ஈஸ்ட்லலாம் இட்ஸ் அ மேஜிக்கல் நேம். அதே போன்று நிறைய பேர் எனக்கு சொல்லி, அப்புறமா போனேன் நான். சில நிமிடங்கள் சென்ற பிறகு அங்கே இருந்து 2 மணி நேரம் ஏதோ ஒரு மிலிட்ரி எஸ்கார்ட் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுலேயே போனேன் நான். வேறு யாரும் பின்னாடி கிடையாது, முன்னாடி யாரும் கிடையாது, மிலிட்ரி மட்டும்தான். ஸோ உண்மையிலேயே அந்த ஒரு நினைவு எனது எண்ணத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இது நமது டொன் போஸ்கோவின் அருட்தலமாக இருக்கும். இந்த நேரத்திலே டொன் போஸ்கோவின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். டொன் போஸ்கோவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் டொன் போஸ்கோ யாரை கொண்டாடினார்? அன்னை மரியாளை. அன்னை மரியாள் யாரை கொண்டாடினார்? இயேசுவை. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். சொல்வதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? ஃபாதர் சொன்ன மாதிரி கேட்கணும் ஃபஸ்ட்டு, இல்லையா? ஸோ இந்த ஒரு கருத்தோடு நாம் நமது வரவிருக்கும் அந்த பெரிய விழாவிற்காக தகுந்த தயாரிப்போடு நாம் தயாரித்துக் கொள்வோம், நம்மை தயாரித்துக் கொள்ளும். நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. வானகத் தந்தையே இறைவா, கிறிஸ்தவர்களின் சகாயியான புனித கன்னிமரியாளின் வழியாக நீர் மனிதனாக பிறக்க திருவுளமானீர். இத்திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் எங்கள் பழைய வாழ்வை விட்டு உம்மில் புது வாழ்வு பெறவும் வரவிருக்கும் இறையரசுக்காக முழு ஈடுபாட்டுடன் பிறரோடு இணைந்து செயல்படவும் வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகாய அன்னையின் சிறப்பு ஆசீர். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவனின் தூய அன்னையே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் இறை என்றுமே தேவைகளில் எங்கள் வேண்டுதல்களை எங்களுக்கு பெற்று தந்தரும். மாட்சி மிகுந்த அன்னையே, ஆசீர் பெற்றவரை, அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை எப்போதும் விடுவித்து காப்பாற்றி அருளும். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். எம் கூக்குரல் உடன் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள நிலையான இறைவா, மாண்புமிக்க கன்னித்தாயான மரியாவின் ஆன்மாவையும் உடலையும் தூய ஆவியாரின் துணையால் உம்முடைய திருமகனுக்கு தகுதியான இல்லமாக விளங்கச் செய்தீரே. அவருடைய புகழை கொண்டாடி மகிழ்கின்ற எங்களை அவருடைய மன்றாட்டினால் எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்களிலிருந்தும் நிலையான இறப்பிலிருந்தும் விடுவித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சிறப்பு ஆசீர்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு உள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மீதும் இருப்பாராக. சகாய அன்னையின் மன்றாட்டால் அனைத்து தீமைகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டு இறை ஆசீர் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் தங்குவதாக. ஆற்றலும் அன்பும் நிறைந்த இயேசுவை கையிலேந்தி நமக்காக காத்திருக்கும் சகாய அன்னை இத்திருத்தலத்தில் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நிலவை போல் அழகுள்ளவளா, கதிரவனை போல் ஒளியுள்ளவளா, விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு. என்ன அழகு உன்னருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. லீவானின் நீ சுனையை தாவீதின் கோபுரமே, சாரோனின் மலரழகி, சீயோனின் அருள்மகள். என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு அழகு
மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் சலைசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான தூயதன் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.